உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். என்னதான் ராதா சித்தி உண்மையை நான் சொல்லிட்டேன் பாப்பா கிட்ட அப்படின்னு சொன்ன உடனே விஜய் இந்த இடத்துல கோவப்பட்டாலும், ஆனால் ராதா சித்தி இந்த இடத்துல யோசிச்சிருக்க விஷயம் ரொம்பவுமே நியாயமானது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா காவேரிக்கு விஷயம் தெரிஞ்சால் அவள் அப்படி ஆயிடுவா, அவளுக்கு உடம்பு சரியாமல் போயிடும் அப்படின்னு காவேரின்னு காவேரிக்காக மட்டும்தான் நீ யோசிக்கிறியே தவிர, அவள் குழந்தடா, அம்மா இல்லாமல் எவ்வளோ ஏங்கிட்டு இருக்கா. அவள் அம்மா பாசத்துக்காக ஏங்குற அவகிட்ட உண்மையாக ஒரு அம்மா இருக்கும்போதே இந்த மாதிரி செத்து போயிட்டான்னு சொல்கிறதே தப்பு. அது இல்லாமல் அவள் ஃபோட்டோவை பார்த்துட்டு இது எப்படி எங்கள் காவேரி மிஸ் மாதிரியே இருக்காங்களேன்னு அவள் கேட்கும்போது அப்போ கூட எப்படிடா உண்மையை மறைக்கணும்னு தோணுது. என்றைக்கோ ஒரு நாள் அவளுக்கு தெரிய போகிறது தானே. அம்மா இல்லைன்னு நினச்சிட்டு செத்து போயிட்டாங்கன்னு நினச்சி அவள் அம்மாக்காக ஏங்குறதுக்கு இவ தான் அம்மானு தெரிஞ்சுட்டு உண்மையை சொல்லிட்டு இருந்துடலான்னு சொல்லிட்டு தான் விஜய் நான் சொன்னேன். இதில் எனக்கு எந்த இதுவும் தப்பாக தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவுமே கிளியராக சொல்லிடுறாங்க. ஸோ விஜய்க்கு இந்த இடத்துல ஒரு மாதிரியே இருந்தாலும் இது ராதா சித்தி இப்போ சொல்லியிருக்கிற விஷயம் நியாயமானதா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறமா இப்போ ரூமுக்கு போயிட்டு பாப்பா கிட்டேயே போய் பேசுகிறாரு. என்னடா அப்பா கிட்ட பேசவே மாட்டியா நீ, ஏன்டா இப்படி பண்ணுற, பேசுடா, ஏதாவது உனக்கு அப்பா கிட்ட கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக பாப்பா கிட்ட கெஞ்சினதுக்கப்புறம் தான் பாப்பா டக்குன்னு எழுந்து உட்காந்துட்டு இந்த இடத்துல ரொம்ப அழுகவே ஆரம்பிச்சிடுறா. பேக்குள்ளே இருக்க காவேரியோட ஃபோட்டோவை எடுத்து, காவேரி மிஸ் தான் என் அம்மானு ஏன்பா என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை காட்டியே கேட்கும்போது அப்படியே விஜய்க்கு ரொம்பவுமே ஒரு மாதிரி ஆயிடுது. அம்மா உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னெலாம் இல்லைடா, நீ சின்ன குழந்த, நிறைய விஷயத்த உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டு தாண்டா சொல்லலை அப்படிங்கிறாங்க. என்னப்பா, என்னோட அம்மாப்பா, என் அம்மானா என் கூட தானே இருக்கணும், என்னை வேணான்னு விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அப்படின்னா அம்மாவுக்கு என்னை பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா அப்படியே அழுகும்போது கண்ணுலேருந்து மூக்கிலேருந்தெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு தண்ணியெல்லாம் வழிஞ்சிட்டு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. விஜய்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சரின்னு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. அம்மா மேலேயும் தப்பு இல்லைடா, அம்மா உன்னை வேணான்லாம் விட்டுட்டு போகல, அம்மாவுக்கு இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆனதில் நீ பிறந்த விஷயமே அம்மாவுக்கு தெரியாதுடா. அது இல்லாமல் நான் இருக்கேன் நீ இருக்க அப்படிங்கிறத நம்ம ரெண்டு பேருமே அவளோட வாழ்க்கையில் இருந்த விஷயத்தையே அம்மா அந்த மெமரி எல்லாத்தையுமே லூஸ் பண்ணிட்டாங்கடா, அதனால தான்டா அம்மோ அப்படிங்கிறாங்க. அப்படின்னா ஆனால் காவேரி மிஸ்க்கு என்னை பிடிக்கும் தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீயே பார்க்குறல்ல, இன்னைக்கு உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே காவேரி மிஸ் நேராக இங்கே தானே வந்தாங்க. உன்னை சாப்பிட வைக்கணுங்கிறதுக்காக ஹோட்டலுக்கு போகலாமா, வெளியில் ஷாப்பிங் போகலாமான்லாம் எப்படிலாம் உன்னை பேசுனாங்க. அப்படி இருக்கும்போது எப்படிரா அம்மா நீ தான் அவளோட குழந்தைன்னு தெரிஞ்சால் விட்டுட்டு போயிருப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. நிஜமாவே அம்மா ரொம்ப பாவண்டா, நம்ம ரெண்டு பேருமே அவளோட சொந்தம் தான், நான் அவளோட புருஷங்கிறதும் நீ அவளோட குழந்தைங்கிறதும் அம்மாவுக்கு தெரியவே இல்லைடா, அதனால தான் நாங்களும் அமைதியாக இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அம்மா பாவம் இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. அப்பாடா இப்போயாவது குழந்தை புரிஞ்சுக்கிட்டாலேன்னு சொல்லிட்டு, ஆமாண்டா அம்மா மட்டும் பாவம் இல்லைடா, நீயும் நானும் சேர்ந்து தான், ஏன் தான் நம்மளை கடவுள் இப்படிலாம் சோதிக்கிறாரோ தெரியல, ஏதோ நடந்து போச்சு, இனிமே அம்மா நம்ம முன்னாடி தானடா இருக்கா, அம்மா நம்ம கூடவே இருப்பா, நீ அதெல்லாம் கவலைவே படாத அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அம்மா உட்காந்துட்டு இருக்கும்போது, சரிடா சாப்பிடலாமா வாங்க, மதியமும் பாப்பா சாப்பிடலையா, இப்போயும் ராதா பாட்டி கொண்டு வந்ததுக்கு சாப்பிடவே இல்லையாமே, வாங்க சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ பாப்பா பார்த்துட்டு அப்பா அப்படிங்கிறாங்க. என்னடா அம்மு சொல்லுடா அப்படின்னோடனே, இல்லைப்பா நம்ம அம்மா கிட்ட போகலாமா, எனக்கு அம்மா கையால் சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குப்பா, அம்மாவே என்னை கூப்பிட்டாங்க, நான் போகலைல்ல, அவங்கக்கிட்ட நான் பேசலைல்ல, அப்படியே போய் அம்மா கிட்ட சாரி சொல்லிவிட்டு நான் அம்மா கிட்டேயே சாப்பிட்றேனே, என்னை அங்கே கூட்டிகிட்டு போங்கப்பா அப்படின்னு இப்போ பாப்பா கேட்ட உடனே விஜய்க்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. சரிடா போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கீழே கூட்டிகிட்டு வராரு. கீழே தாத்தாவும் சித்தியும் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே நிற்கிறாங்க. என்னடா விஜய் சமாதானம் ஆயிட்டாளா அப்படிங்கிறாங்க. நேராக பாப்பா சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி வந்தோடனே, பாட்டி தாத்தா நாங்கள் இப்போ எங்கே போகிறோம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. எங்கடா போகிறீங்க அம்மோ, ஷாப்பிங் போகிறீங்களா, பாப்பாவுக்கு ஏதாவது டாய்ஸ் வாங்க போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் அம்மா கிட்டே போயிட்டு அங்கே அம்மா கூட சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப கஷ்டமாக போகுது. விஜயை பார்க்குறாங்க. ஆமாம் சித்தி நானும் பேசினேன், அவள் அங்கே போய் சாப்பிட்றேன்னு சொல்கிறா அப்படிங்கிறாங்க. சரிப்பா விஜய் நீ பாப்பா கூட்டிகிட்டு போ, அவள் மதியமும் சாப்பிடல இப்போயும் சாப்பிடல, ரொம்ப பசியாக இருப்பாடா, நீ அங்கே கூட்டிகிட்டு போ, காவேரியை ஊட்டி விடட்டும் அப்படிங்கிறாங்க. சரிங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து காரில் கிளம்பி போகிறாங்க. பாப்பாவுக்கு ஒரு மாதிரியே இருக்க, அப்படியே உம்முனே இருக்கும்போது, என்னடா அதான் உன் அம்மாவுக்கு பார்க்க போகிறோம்ல, அப்புறம் ஏன்டா உம்முனே இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நம்ம ஏன் அமைதியாக இருக்கணும், பேசாமல் நானே போயிட்டு அம்மா கிட்ட நான் தான் உங்கள் பொண்ணு, நீங்கள் தான் என்னோடய அம்மான்னு நான் சொல்லிடட்டுமா அப்படின்னு பாப்பா கேட்குறாங்க. இல்லைடா அப்படிலாம் இப்போ போய் அம்மா கிட்ட நீ அப்படி பேசக்கூடாது, இப்படி போய் நீ சொன்னேன்னு வச்சுக்கோவேன், இந்த மாதிரி அதிர்ச்சியான விஷயம்லாம் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவளுக்கு உடம்புக்கு ரொம்ப பாதிக்கும்டா, சம்டைம்ஸ் உயிருக்கே பாதிப்பு வரும்லாம் டாக்டர் சொல்லியிருக்காங்கடா, அதனால
அதனால தான் நாங்கள் எல்லாரும் அமைதியாக இருக்கோம்டா அம்மு, புரிஞ்சுக்கோடா ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. சரிப்பா, அம்மாவுக்கு அப்படி ஒரு ஆபத்து இருக்குன்னா கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன்ப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ விஜய்க்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்க, பாப்பாவை அப்படியே ஒரு மாதிரி பிடிச்சிக்கிறாரு. சரின்னு நேராக இப்போ அங்கேயுமே போய் கார் நிற்குது. ஆனால் உள்ளே வந்து பார்த்தா காவேரி வந்து ரொம்பவுமே அப்செட்டில் இருக்காங்க. ஏன்னா விஜய்க்கு ஃபோன் பண்ணிவிட்டு பாப்பா என்ன பண்ணுறா, என்கிட்ட பேசவே இல்லையே, சாப்பிட்டாளா, இப்படிலாம் கேட்கும்போது கூட உங்களுக்கு என்ன அவ்வளோ அக்கறை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் திட்டி விட்டு ஃபோனை வச்சுருப்பாரு. இப்போ காவேரிக்கு ஒரு மாதிரி அப்செட்லேயே உட்காந்துட்டு இருக்கும்போது சாரதாம்மா பார்த்து கேட்டுட்ருக்காங்க, என்னடி ஏன்டி இப்படியே உட்காந்துட்டு இருக்க, அம்முக்கு உடம்பு சரியில்லை நான் இப்படி உட்காந்துட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. மா அம்முக்கு உடம்பு சரியில்லைன்னு தாம்மா நான் கஷ்டமாக தாம்மா இருக்கேன், இல்லைன்னுலாம் சொல்லலை. அதுக்காக நான் ஃபோன் பண்ணி பாப்பா எப்படி இருக்கா என்னன்னு சொல்லி கேட்டால் அந்தாலும் என்னமோ பெரிய இவர் மாதிரி என்கிட்ட கத்திட்டு அப்படி ஃபோனை வைக்கிறாரு, உங்களுக்கு என்ன பெருசாக அக்கறை அப்படி இப்படிலாம் கேட்குறாரு. அவருக்கே தெரியுமா எனக்கு அம்முன்னா எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு, தெரிஞ்சுக்கிட்டே அப்படிலாம் கேட்டால் என்னமா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப ஹை பிச்சில் டென்ஷனில் கத்துறாங்க. அந்த டைம் பார்த்து கரெக்டாக பாப்பாவும் விஜயும் வந்துட்டு வெளியில் வந்து அங்கே நிற்கிறத பார்த்துடுறாங்க. கங்கா பார்த்த உடனே வாங்க விஜய் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ சாரதாமாவும் காவேரி இப்படி திரும்பி பார்க்குறாங்க. நான் இப்போ காவேரி பேசுகிற எல்லாத்தையுமே விஜய் கேட்டுட்டு அப்படியே நின்றுட்டே இருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி கோவம் வந்தாலும் சரி பேசுகிறா பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே நிற்கிறாரு. இப்போ பாப்பாவை பார்த்த உடனே காவேரிக்கும் சரி கங்காக்கு அப்புறம் நர்மதாக்கு சாரதாமாக்கெலாம் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. அம்மோ வாடா வாடா அப்படிங்கிறாங்க. வேகமாக ஓடி போயிட்டு சாரதா பாட்டி அப்படின்னு சொல்லி போயிட்டு இப்போ அப்படியே காவேரி அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே நிற்கும்போது காவேரிக்கே ஒரு மாதிரி ஆகுது. ஸோ பாப்பா இப்படியே காவேரியை பார்த்துட்டே இருக்கும்போது இவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயோ ஒருவேளை அம்மு வந்துட்டு இந்த விஷயத்தை பற்றி காவேரி கிட்ட நேராக பேசிடுவாளோ அப்படிங்கிற மாதிரி 3 பேருமே அப்படியே, அதாவது சாரதாம்மா கங்கா அப்புறம் நர்மதா 3 பேருமே ஒருத்தர் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டே அப்படியே ஒரு மாதிரி முழிச்சிட்டே இருக்காங்க. டக்குன்னு வந்துட்டு பாப்பா சாரி மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு காதில் அப்படி கையை வச்சுட்டு கேட்கும்போது எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆகிடுது. என்னடா இப்போயும் மிஸ்ஸுன்னே சொல்லிட்டாளே அவ அப்படின்ற மாதிரி. டக்குன்னு காவேரி என்னடா சாரிலாம் சொல்லிட்டுருக்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்க, வீட்டுக்கு வந்து என்கிட்ட என்னென்னவோ பேசுனீங்க, அப்போல்லாம் நான் உங்ககிட்ட பேசவே இல்லைல்ல, அதுக்கு தான் சாரி சொன்னேன் அப்படிங்கிறாங்க. பரவாயில்லடா, உனக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்குது, உடம்புக்கு ரொம்ப முடியலையா, டயர்டாக இருந்ததா அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே பார்த்துட்டு அப்படியே பாப்பாவுக்கு ஒரு மாதிரி அழுகையாக வருது. அம்மு ஏன்டா அழுகிற, என்னடா அப்படின்னோடனே அப்படி காவேரி அப்படியே கழுத்தோடு இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. அப்போ அப்படியே காவேரிக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. அம்மு என்னடா எதுக்குடா அழுகிற அப்படின்னோடனே காவேரியை விட்டு பாப்பா வரவே மாட்டேங்கிறா. எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆகுது எமோஷ்னலாகவே. ஸோ விஜய்க்கு ரொம்ப கண் கலங்கிட்டு அப்படியே அந்த சைடு திரும்பிட்டு வெளியே போயிடுறாரு. சரினா இப்போ சாரதாமாவும் வெளியிலே போகிறாங்க. போயிட்டு என்ன தம்பி என்ன நடந்துச்சு, எதுக்கு அம்மு இப்படி அழுதுட்ருக்கா அப்படிங்கிறாங்க. அது நடந்த விஷயமெல்லாம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே நானே இதை பற்றி உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன் தம்பி அப்படிங்கிறாங்க. எதை பற்றியத்த இது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, யாழினிக்கிட்ட அந்த ஃபோட்டோவை காட்டினதுனால யாழினி இங்கே வந்து ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து காட்டி இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது என்னோட சித்தி காவேரியா இல்லை அம்மாவோட அம்மா காவேரியான்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவள் கேட்டுட்டு இருந்தாப்பா. அப்போவே நான் நினச்சேன் அங்கே ஏதோ நடந்திருக்கு, அதனால தான் அம்மா இப்படி இருக்காளோ, காவேரி கிட்ட பேசலைன்னு சொன்னோன்னே அதெல்லாம் நினச்சி நாங்கள் என்னென்னமோ யோசிச்சிட்டோம்ப்பா. ஆனால் இப்போ நல்லா பேசுகிறாளே, மிஸ்ஸுன்னே கூப்பிடுறா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அத்தை, வரும்போதே பாப்பா சொல்லிட்டே தான் வந்தா, இந்த மாதிரி நான் போன உடனே சொல்லிடவான்னு கேட்டா. நான் தான் இந்த மாதிரி அம்மாவோட உயிருக்கே ஆபத்தாயிருண்டாமோ, அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. இப்போ சாரதாம்மாவுக்கு அப்படியே ரொம்ப கண்ணெல்லாம் கலங்குது. பார்த்துட்டு என்ன தம்பி இது சோதனை, இது பிஞ்சு என்ன ஒரு சின்ன வயசில் இதுக்கு இவ்வளோ ஒரு சோதனையெல்லாம் வரணுமா, தான் அம்மா இவ தானே தெரிஞ்சும் அம்மானு கூப்பிட முடியாமல் அவளும் அவளோட உடலை யோசித்து அவளோட உடம்பு சரியில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மிஸ்ஸுன்னு கூப்பிடுறா பாருங்க. நம்ம என்ன சொல்கிறதுனே தெரியல தம்பி, ஆனால் ரொம்ப நாளைக்கெலாம் நமக்கு இந்த கஷ்டம் இருக்காது, சீக்கிரமே அவளுக்கு சரியாக போயிடணும்னு நானும் எத்தனை சாமியோவோ வேண்டிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சரியாக போயிடும் அத்தை, பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை சொல்ல மறந்துட்டேன், அம்மா மதியமும் சாப்பிடல, இப்போவும் சாப்பிடல, அம்மா கிட்டே போய் சாப்பிட்றேன், அம்மா கையால் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு தான் என்னை இங்கே கூட்டிகிட்டே வந்தா. நீங்கள் கொஞ்சம் காவேரியை பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டி விட சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க, அவள் பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டுறதை விட அவளுக்கு வேறு என்ன வேலை, இருங்க நான் உடனே போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு, அம்மோ சாப்பிடலாமாடா, இங்கே பாரு பாட்டி, நான் இன்றைக்கி உனக்கு பிடிச்சதே செஞ்சு வச்சுருக்கேன்டா, நீ வரேன்னே எனக்கு தெரியாது, ஆனால் பாத்தியா பாட்டி உனக்கு பிடிச்சதே சமைச்சு வச்சுருக்கேன், சாப்பிடலாமா வாங்க வாங்க அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படியே காவேரியவே பார்த்துட்டு இருக்கும் போது என்னடா வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காவேரியும் அப்படியே எல்லாரும் சாப்பிட உட்காருங்கன்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கும்போது காவேரியவே அப்படியே பாப்பா பார்த்துட்டே இருக்கும்போது, காவேரி பாப்பாவா உடம்பு சரியில்லடி, அவளுக்கு நீயே ஊட்டி விடு அப்படிங்கிறாங்க. அப்போ காவேரி அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்னடி பாப்பாவுக்கு ஊட்டி விடு அப்படின்னோடனே இப்போ காவேரியும் அப்படியே சாப்பாடு எடுத்து ஊட்டுறாங்க. ஸோ குட்டி காவேரி அப்படியே அதை வாங்கிட்டு அதை சாப்பிடும்போது அப்படியே கண்ணிலேருந்து பாப்பாவுக்கு தண்ணியாக ஊற்றுது. என்னடா எதுக்கு கண்ணிலேருந்து தண்ணியாக ஊற்றுது, ஃபீவர் எதுவும் இருக்கா, அதனால எதுவும் கண்ணிலேருந்து தண்ணி
தண்ணியாக ஊற்றுதா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இப்படி தொட்டெல்லாம் பார்க்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மிஸ், நீங்கள் சாப்பாடு ஊட்டி விடுங்க அப்படிங்குது பாப்பா. அப்படியே காவேரிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னடா நீ சாப்பிடுன்னு சொன்னாங்க, மதியம் சாப்பிட்டியா இல்லையா அப்படிங்கிறாங்க. இல்லை மிஸ், எனக்கு ரொம்ப பசிக்குது, இன்னும் கொஞ்சம் சாப்பாடு விட்றீங்களா அப்படின்னு சொல்லி பாப்பா கேட்ட உடனே ரொம்பவே ஒரு மாதிரி ஆகிடுது. இருடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போட்டு காவேரி வந்து குழந்தைக்கு நல்லா ஊட்டி விட்டதுக்கப்புறமா போதும் மிஸ் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ தான் கொஞ்சம் எல்லாருக்குமே ரிலாக்ஸ்டாக இருக்குது. அதுக்கப்புறமா என்னடா ஓகேவா இப்போ நீ அப்படிங்கிறாங்க. நான் ஓகே தான், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாப்பாவை சாப்பிட சொல்லும்போது காவேரி இல்லைடா நான் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்றாங்க. இருங்க மிஸ், எனக்கு நீங்கள் ஊட்டி விட்டீங்கல்ல, உங்களுக்கு நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா அந்த குட்டி கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து காவேரிக்குமே அப்படியே ஊட்டி விடுறாங்க. இதை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. சாரதாம்மா நேராக கிச்சனில் போய் நின்றுட்டு அப்படியே ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்காங்க. கங்காவுமே போயிட்டு என்னம்மா எதுக்குமா அழுதுட்டுருக்க அப்படிங்கிறாங்க. அங்கே பாருடி, தான் அம்மா இவதான்னு தெரிஞ்சு கூட வெளியே காட்டிக்காமல் மிஸ்ஸுன்னு கூப்பிட்டுட்டு இருக்காடி அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற நீ அப்படின்னோடனே இப்போ விஜய் சொன்ன எல்லா விஷயத்தையும் சொன்னோன்னே கங்காக்கே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. என்னம்மா அவள் சின்ன குழந்தைம்மா, அவளுக்கு இந்த அளவுக்கு ஒரு அறிவா, அம்மாக்காக இப்படிலாம் யோசிக்கிறாளா அம்மு, நிஜமாவேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு மாதிரி கண்ணு கலங்கும்போது நேராக இப்போ அம்மு கிச்சனுக்கே வரா. வந்து பார்த்துட்டு சாரதா பாட்டி அப்படின்னு கூப்பிட்டோன்னே வாடாமு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு 2 பேருமே அப்படியே ஒரு மாதிரி தொடச்சிட்டு பார்க்குறாங்க. இப்போ கங்காவையும் திரும்பி இப்படி பார்த்துட்டு சாரதா பாட்டி நீங்கள் என்னை பாட்டின்னு கூப்பிடுன்னு சொன்னீங்க, நானும் சாரதா பாட்டின்னு கூப்பிட்டேன். ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நீங்கள் நிஜமாவே என்னோட சொந்த பாட்டி, என் அம்மாவோட அம்மா நீங்கள் அப்படின்னு சொல்லி பாப்பா சொன்ன உடனே அப்படியே சாரதாம்மா டக்குன்னு பாப்பாவை தூக்கி பிடிச்சிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாங்க. ஆமாண்டா தங்கம், நான் உன்னோட அம்மாவோட அம்மா தான், நீ என்னோட பேத்திடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே மாறி மாறி முத்தம் கொடுக்குறாங்க. அப்போ டக்குன்னு இப்படி திரும்பி பார்த்துட்டு அப்படின்னா ஆண்டி நான் உங்களை ஆண்டின்னு கூப்பிட்டேன், நீங்கள் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே நான் உங்கள் அம்மாவோட அக்கா தானடா, நான் உனக்கு பெரியம்மா வேணும் அப்படிங்கிறாங்க. பெரியம்மாவா, ஓகே, ஆனால் நான் உங்களை அப்படிலாம் கூப்பிட மாட்டேன், நான் திடீர்னு உங்களை பெரியம்மான்னு கூப்பிட்டா அம்மாவுக்கு டவுட் வந்துடும்ல, அதனால் நான் எப்பவும் போல் உங்களை ஆண்டினே கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே கங்காவும் டக்குன்னு பாப்பாவை தூக்கிட்டு மாறி மாறி முத்தம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஒரு வழியாக பாப்பா அங்கே சாப்பிட்டா அப்படின்னதுக்கப்புறமா சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா போகலாமாடா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கூப்பிடுறாரு. போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காவேரியை பார்த்துட்டு காவேரி மிஸ் நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரிடா அப்படின்னு சொன்னோன்னே திரும்பவும் விஜய் கூட வெளியில் வரைக்கும் போயிட்டு திடீர்னு குடுகுடுன்னு உள்ளே ஓடணுன்னே எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது. என்னடா இவ இவ்வளோ தூரம் கிளம்பி வந்துட்டு திரும்ப உள்ளே ஓடிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வேகமாக வராரு. போயிட்டு காவேரியை கூப்பிட்டு முத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வராங்க. என்னடா அப்படிங்கிறாரு விஜய். ஆமாப்பா, நாளைக்கு தான் இனிமேல் நான் அம்மாவை பார்ப்பேன், அது வரைக்கும் அதனால தான் நான் முத்தம் கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா சொன்ன உடனே அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு சரி வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வராரு. இப்போ மறுநாள் காலையில் ஸ்கூலுக்கு போகும்போதே பார்த்தா அங்கே யாழினிக்குமே அட்மிஷன் போட்டு யாழினியுமே சேம் கிளாஸ்லேயே உட்கார வச்சுருக்காங்க. அப்போது பாப்பா வந்து இப்போ ரொம்பவுமே ஒரு சந்தோஷமாக ஸ்கூலுக்கு போகிறா. அங்கே போயிட்டு உட்காந்துட்டு பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கூப்பிட்டு இங்கே பாருங்கள், எனக்கு அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு எல்லோரும் நினச்சிட்டு இருக்கீங்களே, எனக்கு அம்மா செத்தெல்லாம் போகலை, என் அம்மா உயிரோடு தான் இருக்காங்க, என் அம்மா எனக்கு இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக காவேரி வரும்போது அப்படியே ஆசையாக பார்த்து சிரிச்சுட்டே உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னது லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.